இப்போ திமுக காங்கிரஸை ஒரு வேளை கழட்டி விட்டுருச்சுன்னா திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா சார்? திமுக கழட்டி விட மாட்டாங்க. நடுராத்தில் அவர் ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்? அவரும் விஜய் மேலே வழக்கு தொடக்க மாட்டார், விஜயை கைது பண்ண மாட்டார். அதே மாதிரி காங்கிரஸையும் மார்ஜினைஸ் பண்ணுவாரே தவிர ஜெட்டிசன் பண்ண மாட்டார். தாவேக்கா வச்சே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பவுமே தாவேக்கா வச்சு தான் பேசுறாங்க. நீங்களுமே கடுமையாக சாடுறீங்க, ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன காரணம்? வேற பத்திரிகையில் நடப்பதுக்கு வேற வழி இல்லை. அதனால ஃப்ராடு சர்வேக்கள் எடுக்காம டேபிள் ஒர்க் சர்வேக்கள் எல்லாம் போட்டு என்னத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ராகுல் காந்திக்கு ஒரு அரகன் ஆட்டிடியூட் இருக்கா சார்? ஏன்னா பீகார் தேர்தலில் இதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பீகார் தேர்தலில் கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி இறுதியாகல, தொகுதி இறுதியாகல, தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறமே அங்கே கெமிஸ்ட்ரி இல்லாம தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக ராகுல் செயல்பட்டார். இங்கேயுமே இவங்கெல்லாம் ராகுல் கண்டிப்பா எல்லாரும் தோத்தா தன் முன்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது என்ன நடக்கும்னா, என்டிஏக்கு எதிராக மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ராகுலை வந்து மூணாவது தள்ளிடுவாங்க.